இவர் எல்லா மக்களையும் இவர் எச்சரிக்கிறாராம், இந்த மாதிரி தவறான கருத்தை நீங்கள் சொல்லவானா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் அறையப்பட்டார்னு சொல்லவானா, உங்களை எச்சரிக்கிறேன் நான். அவர் தான் நம்ம எச்சரிக்கணும், வழங்கிட்டா பாருங்க. Did Allah do to make it appear that he died? Let me warn you. Let me warn you. Let me warn you. And my language is sometimes very harsh because that's the only language some people can understand. மாற்று கருத்தோடு சொல்கிறோம், சரியா? மாற்று கருத்து சொல்கிறோம், உலகத்தில் எவனும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறோமே. இவர் என்ன செய்கிறார், பெரிய உண்மையை உலகமே மறைச்ச மாதிரி மற்றவங்களை என்ன செய்கிறாரு, நான் கடுமையாக பேச போகிறேன் அப்படின்றாரு. Don't come with this nonsense, because it is not only pathetic nonsense, it is absolutely sinful. நம்ம சொல்லக்கூடிய கருத்து மடத்தனமானதுமில்ல, பாவமான கருத்தை நம்ம சொல்லி கண்டிக்கிறோம். ஏன்னா இன்னொருத்தனுக்கு அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டு அவன் சிலுவையில் அறையப்பட்டான்றது மிக பாவமான ஒரு நிலைப்பாடாம். அது எப்படி சும்மா அநியாயமான ஒருத்தன் என்னது இது பாருன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருந்து ஒருத்தன் துரோகம் இழைச்சானே, காட்டி கொடுத்தானே, அவனுக்குத்தான் அந்த அடையாளம் என்ன செஞ்சது, போடப்பட்டதுன்னு சில அறிஞர்களும். அப்போ தண்டனை வேணும் தான் அவனுக்கு, ரைட்டு. இன்னும் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தோட்டம் ஒரு ஆளுக்கு உழப்போகுது, அது யார் ஏற்றுக்கொள்வீங்கன்னு கேட்டதில் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஏற்றுக்கிறார். அவர் நாளை மறுமையில் ஷஹீதாக என்ன செய்வார், எழுப்பப்படுவார். இதுதான் விளக்கம். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, ரெண்டுலேயும் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டில் ஒன்று ஏற்றுக்கண்டா, சும்மா அநியாயமாக நடந்த ஒன்று இல்லை, அது பாவம். இவர் ஏதோ ஒரு கருத்துக்கு இது இடிக்குது, அதனால் மாற்றி விட்டார். Allah calls someone else to take the appearance of Nabi Isa alayhi salam, and that innocent man, innocent because he never claimed to be the Messiah, he was crucified. Wait for judgment day. மறுமை நாளில் வெயிட் பண்ணுங்க. இவர் பவுல் கோசர், இவர் மாதிரி சொல்கிறதானே, அவர் ராகுல் கோசர். அதே மாதிரி மறுமை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இந்த அநியாயத்துக்கு நீங்களாம் பதில் சொல்லணும். ஒரு அநியாயமான மனுஷன் கொல்லப்பட்டதுக்கு. With that nonsense, pathetic nonsense. It's not there in the Quran, it's in your imagination. That's why it is. And yet it took the world of Islam by storm. What a brainwash ummah we are today. எப்படி நாங்கள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று இவர் ஒரே ஒரு யார் மூளை செலவை செய்யப்பட யார் வாய்ப்பு அதிகம், எல்லாரும் மூளை செலவு செய்யப்பட்டு இவருக்கு இந்த ஞானம் பிறந்தீங்க. Well, then what happened? Well, then why don't you go to the Quran? Let the Quran explain rather than go on fancy flights of imagination. You're going to tell Allah on Judgment Day, you caused that man to assume the appearance of someone? And he who never claimed to be the Messiah, he was crucified. That is an act of injustice. You attributing injustice to Allah? What foolishness. But where are the scholars who will correct this foolishness? எங்க இந்த உலமாக்கள் இந்த மடத்தனத்தை கரெக்ட் பண்ணாம உலமாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? எந்த மடத்தனத்தை? I have to be so forceful in my language. Allah took his soul. They thought he was dead. They took down the body. They put the body in the cave. They sealed the cave. Allah returned the soul. As simple as that. Nobody knew that the soul was returned. And Allah raised him. But let me warn you one more time. If you stick with this theory of substitution, you are going to be in a pathetic state on Judgment Day. Let me warn you one more time. This is a simple explanation from the Let me warn you. Let me warn you. Let me warn you. இவருக்கு நாங்க எச்சரிக்கிறோம்னு சொல்லி இந்த கிளிப்ல பதிவு செஞ்சு
இது வந்து சூரத்துன் நிசாலா 157வது வசனம் விளங்கிட்டா ரைட். இப்போ இதில் வந்து அவர் இந்த குரூசிஃபிகேஷனை பற்றி சொல்லலை, இந்த சிலுவையில் அறையத்தை பற்றி சொல்லலை. ஆனால் சிலுவையில் அறையத்தை பற்றி அவர் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு பாருங்கள். And then when they sentenced him to death for blasphemy, because he claimed to be the Messiah, the son of Mary, Nabi Isa alayhi salam. And then the Roman government, or the reluctant Roman government, then executed the sentence. And then they saw him die on the cross before their very eyes. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரணிப்பதை அவர்கள் கண்டார். அதான் சுப்பிஹலஹும், அதுபோல் அவர்களுக்கு காட்டப்பட்டது. விளக்கம் கொடுக்குறாரு, அதுதான் சுப்பிஹலஹும். விளங்கிட்டா, ஒரு ஆளுக்கு விழுந்து இன்னொரு ஆள் மாறாட்டம் நடந்தது இல்லையா, என்னன்னா அவர் சாகிற மாதிரி காட்டப்பட்டுச்சு அப்படின்ற. அப்புறம் அவர் சிலுவையில் அரைஞ்சி அவரை கொல்கிற மாதிரி காட்டப்பட்டுச்சு, அவர் உசுறு போகிற மாதிரி என்னது காட்டப்பட்டுச்சு, அவருக்கு இதெல்லாம் அறையப்பட்டுச்சு. நான் கேட்குறேன் என்னடா, அல்லாஹ் சொல்கிறான் வகௌலிஹிம் இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியத்தை நாங்கள் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார். கொண்டதை கண்ணால் பார்த்துட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சத்தை அவங்க கண்ணால் பார்த்துட்டாங்க. வேறு எப்படி சொல்லணும்? இப்போ அப்போ எப்படி அது குற்றமாகும்? அவர்கள் என்ன, நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில் அறைந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் கொன்றோம் என்று சொன்னதாக அவர்கள் சபிக்கப்பட்டார். நீங்களே அதான் சொல்கிறீங்க, அவரை கொண்டாங்க தான், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க தான். ஆனால் அந்த டைமில் உசுரை வெளியெடுத்து வச்சுருந்தானால, அதுக்கு பிறகு அவங்க தூக்கி கொண்டு ஒரு கோயிலை போட்ட உடனே அந்த உசுரை திருப்பி கொடுத்தானா. உசுரை எடுக்கிறது தானே என்னது, அதை கொல்லப்படுறதுன்றது. உசுரை எடுத்து வெளியே வச்சுக்கின்ட்டு விளங்கிட்டா அது கொல்லலைண்டா அதுதான் அவன் சிலுவையில் அரைஞ்சாச்சு கொண்டாச்சுண்டா. அல்லாஹ் ஏன் அவங்களை குத்தம் சொல்லணும் அந்த வார்த்தைக்காக? நாங்கள் கொண்டோம் சிலுவையில் அறைந்தோம் என்று சொன்னதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டாருங்க. கொல்லவும் அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்கிறா, வமா கத்தலுஹு, அவர்கள் கொல்லவும் இல்லை. அப்படின்னா என்ன, கொல்லலை, உசுரை வெளியே எடுக்கலாங்க. வமா சலபுஹு, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. சிலுவையில் அரைஞ்சன்னு இவர் சொல்கிறாரு, சிலுவையில் அரைஞ்சு சொல்கிறாரு, விளக்கம் சொல்கிறார். சிலுவையில் அரைன மாதிரி காட்டப்பட்டுச்சா, உசுறு போச்சுன்னு சொல்கிறாரு, உசுரெல்லாம் எடுத்து வச்சேன்னு சொல்கிறார். அப்போ வேறு என்ன மாதிரி கொள்வது இப்போ? சரியா? அப்போ இதான் சொல்கிறேன், இவருடைய இந்த தவறான அந்த சிந்தனை போக்கு இதில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார் என்ற அந்த நம்பிக்கை. இதுக்கு பின்னால் இவருக்கு நிறைய விளக்கங்கள் என்ன செய்து இருக்குது, அதுக்கு தான் இதை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்ததை பாருங்கள். உங்களுக்கு தெரியும் சைனாவில் உய்குர் முஸ்லீம்கள், ஹுய் முஸ்லீம்கள், சரியா அவங்க இருக்கிறது. இவங்களை அதாவது வடக்கு பக்கத்தில் வடதில் ஷின்சியாங் மாநிலத்தில் வந்து துர்கிஸ்தான ஷர்கியா துர்கிஸ்தானல் கர்பியா, மேற்கு துர்கிஸ்தான் கிழக்கு துர்கிஸ்தான் சொல்கிறேன். கிழக்கு துர்கிஸ்தான ஷின்சியான மாநிலம் அல்ல கஷ்கர் என்ற தலைநகரம் கொண்டு முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் ஆண்ட ஒரு மாநிலம். அது வந்து சைனாவுடைய முக்கியமான மாநிலம் ஆகி அங்கே இப்போ உங்களுக்கு பிரச்சனை, சைனாவுக்கு பிரச்சனையாக உய்குர் முஸ்லீம்களும் ஹுய் முஸ்லீம்கள் நிறைய பேர் புதுசாக இல்லாமல் அந்த இது வந்துச்சு சைனா முஸ்லீம்கள் அப்படி நடக்குது. அந்த முஸ்லீம்கள் போராடி கண்டிக்கிறாங்க இஸ்லாத்துக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கண்டிக்கிறாங்க. பெரிய அதாவது சொல்லப்போனால் பல கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஏரியா விளங்கிட்டா, அதுக்காக போராடி கண்டிக்கிறாங்க. அந்த உய்குர் முஸ்லீம்கள் எல்லாம் யாருன்னு பேசுகிறாருன்னு பாருங்க. I understood only one part of the question, that the Muslims of China are being oppressed. China is a bad country. Why is Pakistan maintaining good ties with China? That's the question I understood. அதாவது என்ன சொல்கிறாருண்டா, சைனா வந்து மோசமான கண்ட்ரி அப்படி இந்த பாகிஸ்தானே அந்த என்ன டைப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. சைனா என்ன மோசமான கண்ட்ரி அல்ல, இப்போ சொல்ல போகிறார் பாருங்க. This is the propaganda that is sweeping the world now. The Muslims of China are being oppressed. Every Zionist and every follower of the Zionists is singing this song. But guess who started it? The Uyghur Muslims of China live on the land on which the Belt and Road Initiative is to take place. Strategically located. That's where they are. So if you could send some of Dajjal's warriors, and the CIA will give them the weapons. அதாவது அது முக்கியமான ஒரு எனது கேந்திர ஸ்தலமாக இருக்கிறதால அமெரிக்கா ஒரு விளையாடு தான்
ஜியோனிஸ்டுகள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டிருக்கிறாங்களாம். அமெரிக்கா தான் வெப்பன் கொடுத்து உய்குர் முஸ்லீம்களை தூண்டி விட்டுக்குதான். அவங்க உரிமைக்காகலாம் என்ன செய்யலாம் போராடலையா. ஜியோனிஸ்டுகள் கிட்டத்தட்ட முனாஃபிக்குகள் மாதிரி என்ன செய்வார் பேசுவார். நான் மட்டும் சைனா ஜனாதிபதியாக இருந்தால் அப்படியே ஸ்டாம்ப் அவுட்ன்றார், க்ளோஸ் பண்ணிப்பேன் அடியோடு என்றார். பாருங்கள். And the CIA will give them the money like they did in Chechnya. These Dajjal's warriors will then go to China and try to bring about an uprising sponsored by the CIA. And then the whole world will be told China is oppressing. But if I முழு உலகமும் கற்று தான் சைனா வந்து என்ன நெருக்கடிக்குள்ளாக்குது, அநியாயம் செய்து அடக்குமுறை செய்துன்னு முழு உலகமும் கற்று தான். எல்லாம் ஜியோனிஸ்ட் ஏஜெண்டான்றாரு. இவர் சைனா ஆதரவாளர், ரஷ்யா ஆதரவாளர். விளங்கிட்டா. மறுமை நாளுக்கும் புட்டினுக்கும் சம்பந்தம் வைக்கன்னு சொல்கிறவர். விளங்கிட்டா. துல்கர்னைன் புட்டினும் ரஷ்யா மட்டும் சொல்கிறவர். விளங்கிட்டா. அப்படி கூத்தலாம் இது. I am the Chinese government and the CIA comes. இவர் இந்த சைனா அரசா I am the Chinese government and the CIA comes to give weapons and money to Dajjal's warriors to come and wage war and fool the Uyghur Muslims to go fight in Syria. They're all over the place now. What will I do as the Chinese government? Answer, I'll stamp it out because you're threatening the state itself. So don't come to me crying that China is oppressing the Uyghur Muslims. Don't come to me with that. Take it to the CIA because that is where it started. I don't have the intellectual acumen of a donkey. I have the capacity to understand what is happening. And this is what is happening now. The CIA and the Mossad and Saudi Arabia and Turkey are the ones who have instigated the Uyghur uprising. They did it in Chechnya and Putin destroyed it. அதாவது இந்த சவுதி துருக்கி தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. செச்னியாவில் இந்த வேலை பார்த்தாங்களாம், புட்டின் க்ளோஸ் பண்ணிட்டாராம். ரைட்டா. சைனாவில் இப்போ வேலை பார்க்குறாங்க, நான் மட்டும் சைனா ஜனாதிபதியாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிப்பேன்றாரு. அப்போ எல்லாம் இந்த அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தில் செய்தான். அமெரிக்காவும் செய்தான், சைனாவும் செய்தான், அவனும் செய்தான. வல்லரசுகள் எல்லாரும் முஸ்லீம்கள் இதில் தான் நிற்கிறாங்கடா, நியாயம்னு சொல்லலாம். இது என்னென்னா இப்படி டோட்டலாக என்ன மறுமை நாள் ஃபுல்லாக கிழக்கு உலகத்தில் கிழக்கு கொடுத்தாச்சு அப்படி என்ற லெவலில் பேசுகிறேன். அப்படின்னா உய்குர் முஸ்லீம்கள் நிறைய பேர் கொமெண்ட் அடிச்சுக்கிறாங்க கீழே இந்த ஸ்பீச்சு கீழே. அவங்களோட வேதனைகள் நாங்கள் பேசிக்கிறோம். அந்த பயான் வணங்கிட்டா உய்குர் முஸ்லீம்கள் சைனா முஸ்லீம்கள் கட்டுரை எழுதிக்கிறோம். அங்கே என்ன பாடுபடுறாங்க, அங்குள்ள சைனாவில் உள்ள மக்கள் இருக்கிறாங்களே, தமிழ் மக்கள் நிறைய பேர் படிக்க போனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் கேட்டால் விளங்கு எவ்வளோ அங்கே கஷ்டப்படுற அநியாயங்கள் நடந்துட்டு, எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு. அதை விட்டு போட்டு என்னது எல்லாம் சிஐஏ ஏஜெண்டா, சிரியாவுக்கு போய்த்து அவங்கள போராட சொல்கிறது. சிரியாவில் வந்து புட்டின் செய்கிற சரியன்றாரு. விளங்கிட்டா. அப்படி பேசக்கூடிய ஒரு என்னது ஒரு உளறல். விளங்கிட்டா. இப்போ பாருங்கள், இது வந்து இதை பேசிட்டுக்கிறாரு. அடுத்தது, If the war breaks out, இப்போ வந்து மல்ஹமா அல் குப்ரா, அதாவது அவங்களோட பார்வையில் மூன்றாம் உலக யுத்தம். விளங்கிட்டா. அது நடந்த சப்ஜெக்டில் நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பீங்கன்னு கேட்குறாரு. the war takes place and on the one side you have Russia and on the other side you have Turkey. Who should we support as Muslims? நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரஷ்யா ஒரு சைட்டில், அதாவது கன்ஃபார்மாக உலக மகா யுத்தம் ஒன்று வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கு இடையில் யுத்தம் நடந்தே ஆகும். அவனோட பார்வையில் அந்த நடக்கிற யுத்தத்தில் துருக்கியை க்ளோஸ் பண்ணி ரஷ்யா என்ன செய்யுமெண்டா அயா சூஃபியா இதை ஆஜியா சூஃபியான்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த அயா சூஃபியா பள்ளி, அதாவது இப்போ பள்ளி ஆக்கிக்கிறாங்களே, அதை கிறிஸ்டியனியாக மாற்றி கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுக்கு தான் வாராரு அவர். விளங்கிட்டா. அப்படி நடக்கும்னு சொல்கிறார். அதுதான் சரி. இதுதான் அப்படி முஸ்தபா என்ன செய்கிறாரு, அப்படியே சொல்கிறாரு. அப்போ வாரதனத்துக்கு பள்ளியை ஒட்டச்சி அப்படின்டா இவங்க இதுக்கே இப்படின்னா அங்கே பாபர் மஸ்ஜிதெல்லாம் பார்த்துக்கல வேண்டியதுதான். Are you aware that Turkey is a member state of NATO? Are you aware of that? Are you aware that Allah has prohibited that in the Quran? Prohibited that in the Quran? நேட்டோவோட
அவங்க தொடர்பு இது குர்ஆனில் தடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமா? இவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாங்கன்னு வசனம் வருதே, அது அப்படியே அமெரிக்கா, ஐரோப்பா, டேக்கி நண்பனாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களாக காணும் வசனம் வருதே, அது ரஷ்யா கிறிஸ்டியன் ஆர்த்தோடாக்ஸ். எப்படி பிரிச்சாக இல்லை, ரெண்டு ஒரே கிறிஸ்டியனை பற்றி தான் பேசுது. விளங்கிட்டா? கிறிஸ்தவர்களில் உங்களுக்கு நெருக்கமாக காண்பீர்கள், கிறிஸ்தவர்களை நெருக்கமாக காண்பீர்கள் அப்படின்னா அது வந்து ரஷ்யாவா, சரியா? அதே நேரம் கிறிஸ்தவர்களை நீங்கள் என்னது பகைவர்களாக காண்பீர்கள் வருது, அது இங்கே எது கத்தோலிக்கு, புரோட்டஸ்டன், அந்த நேட்டோ இதுகளை சொல்கிறது எது ஐரோப்பா, அமெரிக்கா அதை சொல்கிறதாமட்டு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி மனோ இச்சையான விளக்கு. நாம் என்ன சொல்லுவோம்னா, அல்லாஹு தாலா யூதர்கள் கிறிஸ்தவ எல்லாருமே எதிரிகள் தான். ரெண்டு பேரில் யாரை நெருக்கம்னு பார்த்தா கிறிஸ்தவர்கள் நெருக்கம்னா அல்லாஹ் சொல்ல வர ரெண்டு கிறிஸ்தவர்களை பற்றி அது பேசலை. Yes? Oh, you don't know? Oh, let me tell you then. Allah speaks in the Quran about two kinds of Christians. He says about one of the Christians that they... இதை சொல்கிறார் தானே. இப்போ ரெண்டா பிரிச்சு அடுத்தது பாருங்க. I also must thank someone else who has done a lot for us and who is Christian. கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு எங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்த ஒரு மனிதருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். பாருங்க. I also must thank someone else who has done a lot for us and who is Christian. Russian President Vladimir Putin not shown exceptional courage in intervening militarily in Syria. சிரியாவில் வந்து தலையிட்டு நேட்டோ தடுத்ததுக்காக தேங்க் பண்ணுறேன். சிரியாவில் அநியாயம் நடக்கிறதெல்லாம் பொய்யா, முஸ்தபா உட்பட சொல்கிறாரு. அதெல்லாம் போய் யா சுபஹானல்லாஹ், நீங்கள்லாம் லைவாக நடக்கிறதுலே இப்படி ஈக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் போய் அவர் தேங்க் வேறு பண்ணுறாரு. ரைட்டா? Fraught with immense danger, even of nuclear war. If he had not done what he did, then Syria would have become another Libya. அவர் மட்டும் தலையிட்டில்லாட்டி, தலைவர் வழங்கிட்டா, அவர் வந்து தலையிட்டில்லாட்டி முஆவியாவுக்கு அந்த பாடு பதிலான்னு புட்டிருக்கு தகுதி எங்கேயோ போகுது. விளங்கிட்டா? அவர் மட்டும் தலையிட்டு இல்லாட்டி சிரியா என்ன செஞ்சிக்கும், நாசமாக பேத்திக்கும். ஒரு பெரிய நியூக்ளியோ வார்னு என்ன செஞ்சிக்கும், ஒரு அணு என்னது அந்த அணுவால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி இப்படி பாராட்டு. And the oppressors of the world today would have been beating the drums in happiness. And I can't call them men, they are mice. And the mice who took weapons and money from Santa Claus to go and wage their bogus jihad in Syria would have had a chance to slaughter all the Christians, as happened in Armenia. And therefore, they would have succeeded in sabotaging even the possibility of having this program here today. And so we want to speak loudly and clearly in thanking Russia and its president for what they did in Syria to save Syria. சிரியாவை பாதுகாத்ததுக்கு, சிரியாவில் அவர்கள் செய்த சேவைக்கு நான் பகிரங்கமாக தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மூணாவது கண்ணால் பார்க்குறாரு, அவர் ஃபுல் ஆய்வோடு என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. இதையும் நம்பி சுப்ஹானல்லாஹ் மறைத்து விட்டார்கள்னு இந்த குரூப்பெல்லாம் சொல்லிட்டீங்கிறேன்டா, அது அவ்வளோதான். அடுத்து அது மட்டும் போதாதே, புட்டினுக்கு குர்ஆன்லையும் ஆதாரம் காட்டணுமே. இதை பாருங்க. In Surah Al-Kahf, Allah subhanahu wa ta'ala speaks about Zulqarnain. And 999 out of 1000 scholars want to know who is Zulqarnain. உள்ள என்ன, அதாவது லட்சத்தில் எல்லாருமே அறிஞ்சு கொள்ள விரும்புகிறாங்களாம், யார் துல்கர்னைன் என்று தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறாங்க. இவருக்கு அந்த விளக்கம் வந்திருக்குது. யார்? புட்டின், ரஷ்யா. பாருங்க. Was he so and so or so and so or so and so? And they cannot understand. Why is it that Imran Hussain has no interest in the subject? They can't understand. Because when I look at the term Zulqarnain, I understand it as an event which impacts on two ages. என்ன, ஒரு நூற்றாண்டு, சரியா? அடுத்த நூற்றாண்டு துல்கர்னை 2 நூற்றாண்டுக்குரியவர், 2 ஏஜுக்குரியவர். போன நூற்றாண்டு, இந்த நூற்றாண்டு, இந்த 2 ஏஜுக்கும் உரியவர் தான் அவரோட தலைவர். One in the past and a second one which is to come in Akhirul Zaman because of Gog and Magog.
At this time, I'm the only person in the world of Islam giving this analysis. நான் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய உலகத்தில் இதுக்கு இந்த என்னது அனாலிட்டிக்கலி இதை பற்றி பேசுகிற ஒரு ஆள் என்றதுனால நான் சொல்ல வரேன்றார். சரிதானே. அதாவது மறந்து பேத்துக்கு கூட சவுதியில் உள்ளவங்க கட்டாரில் உள்ளவங்க யாராவது ஒபாமாவை பற்றி கொஞ்சம் ஆதரிச்சுட்டா செத்தாங்க. குரான்லேருந்து புட்டினை கொண்டு வந்து சாகலையே ஆதாரம் விளங்கிட்டா. ஏடே இது அமெரிக்கா ஆதரவாளர்கள்லாம் என்ன வெக்கி தலைகுனியன் இதை பார்த்து நீங்களாம் என்னடா ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இந்தாய்க்கு ஆதரவு இப்படி ஆதரவு தெரிவிக்கும். நீங்கள் இது வரைக்கும் அமெரிக்கா குர்ஆனில் காட்டலையே, பாருங்கள் ரஷ்யா குர்ஆனில் இருக்குது. When the second event is to come, Qarnain means two Qarn. One Qarn that was in the past and one Qarn which is to come. So when the second is to come, the second event, watch the Black Sea. Crimea is in the Black Sea. இந்த உக்ரைன் யுத்தம் இதானே, இதை அவங்க ஒரு பெரிய ஒரு முன்னறிவிப்புடைய நடைமுறையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா, அதான் கிரைமியா உக்ரைனில் ஒரு பகுதி. நான் கிரைமியா பற்றி 2016 கிரைமியான்ற ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருப்பேன் விளங்கிட்டா. அந்த கிரைமியாவில் முந்தி தத்தார்கள் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த மொகோல்னு சொல்கிறோமே அந்த அதில் தத்தார்கள் ஆண்டு கண்டு இருந்தால் முஸ்லீம்கள் இஸ்லாமிய ஆட்சி ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கு. புட்டின் அதுக்குள்ளே போய்த்து அதை காப்பாற்றினான் நேட்டோ பிடிக்காம. எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க அது முஸ்லீம்கள் ஆண்டு ஒரு பிரதேசம் முந்தி அங்கிருந்துங்கிற ரஷ்யாவை ஆண்டிக்கிறாங்க. டக்குன்னு புட்டின் போய் காப்பாற்றி இஸ்லாமிய நாடு அதை நேட்டோ பிடிக்க வருதுன்னு காப்பாற்றி கொடுத்தாரு அப்படின்னு அதுக்காக தேங்க் பண்ணுறேன். எப்படி ரிலேட் பண்ணுற எல்லாத்தையும் பாருங்கள். If I am correct, and we are now living through the Qarnain, the second Qarn, then what happened in Crimea was not by chance. And Russia was able to take Crimea with beauty and with speed that dazzled them. The Russians are then going to intervene and give a demonstration of military force and power in which they will punish. فَأَمَّا مَنْ ظَلَمَ فَسَوْفَ نُعَذِّبُهُ ثُمَّ يُرَدُّ إِلَى رَبِّهِ فَيُعَذِّبُهُ عَذَابًا نُكْرًا. உல்கரன் சொல்கிறாரே, யார் அநியாயம் செய்தாரோ அவருக்கு தண்டனை வழங்கப்படும், திருப்பி என்ன அல்லாஹ்விட்ட மீட்டப்படும். ரஷ்யா அதை சொல்லுது விளங்கிட்டா. யாராவது எல்லாம் மீறினா இங்கேயும் தண்டனை அங்கே. அது உல்கரன் தான் சொல்கிறாரு. அது உல்கரன் இப்போ ரஷ்யா அவர் ரஷ்யா சொல்கிறார். அப்போ சூரத்து கவுஃப் ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு தான். யா அல்லாஹ், நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சகோதரர் முஸ்தபாவோட முன்னறிவிப்பு அவங்க நினைக்கிறாங்க என்ன வாசிப்பு போதாது, அறிவு போதாது, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் என்னது தூர பார்வை இல்லை விளங்கிட்டா, ஒரு ப்ரொஃபஸி இல்லை நினைங்க விளங்கிட்டா, ப்ரெடிக்ஷன் இல்லை அவங்கள்ட்ட இருக்குது கொஞ்சம் இது சரியா, அது இல்லை இது இல்லை, அது ஒரு இன்டலெக்சுவல் மைண்ட் இருக்கணும் அப்படி இருக்கு. இதுதான் அவங்களுடைய அந்த சிந்தனை போக்கில் இருக்கக்கூடியது. இப்படி எல்லாமாக நீங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கணும் விளங்கிட்டா. குர்ஆன் ஹதீஸுக்கு இவ்வளவோ அறிஞர்கள், அதான் சொல்கிறேன், என்றைக்கும் இவரோட சேர்த்து யூசுஃபுல் கர்லாவி, மௌலானா மௌதூதி, சையத் குதுப் இவங்களெல்லாம் இதில் சேர்த்துடப்படாது. ஏன் தெரியுமா, அந்த தவறுகளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை விளங்கிட்டா. இப்போ நினச்சி பாருங்களேன், என்ன பேர் துல்கர்னைனை கொண்டு வந்து அதில் சொல்லி துல்கர்னைன் சொல்கிற எல்லா வசனங்களையும் புட்டினுக்கு சொல்லி இப்படி சவுதியில் இந்த ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஆதரிச்சிருந்தான்னு வைங்களேன், நிலைமை நினச்சி பாருங்கள் சரியா. இது குர்ஆன் வசன ஹதீஸ்கள் எல்லாமே புட்டினுக்கும் யாருக்கு, ரஷ்யாங்க. அந்த புட்டின் ஆதரவு ரஷ்யா ஆதரவு எடுத்து கிரைமியாவை அவன் பிடிச்சது பெரிய ஒரு இதாக சொல்கிறாரு. அந்த கடல் அதாவது அந்த ஒரு ஊருக்கு போனார், அந்த ஊர் செய்தியெல்லாம் அதான் கிரைமியாவும் என்னது அந்த கஸ்பியன் கடலும் கஸ்வின். Zulkarnain says, I'll punish those who commit acts of oppression, and when they return to you, you will punish them as well. And so the world is about to witness. إِمَّا أَن تُعَذِّبَ وَإِمَّا أَن تَتَّخِذَ فِيهِمْ حُسْنًا. Zulkarnain has power, but his power rests on the foundations of faith in Allah. And notice that Russia is returning to faith. ரஷ்யா ஏற்கனவே ஒரு நல்ல ஈமான் அடிப்படையில் இருக்குதான். இப்போ நல்ல ஈமானின் பக்கம் திரும்பிக்கின்றிருக்குதான். அதாவது ஒர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனாம் விளங்கிட்டா. அவர் இடையில சொன்னார் ரசூல்லாங்களை விமர்சிப்பதெல்லாம் பேச்சு உரிமை இல்லைன்றலாம், அதெல்லாம் எடுத்து கொண்டாடினாங்க விளங்கிட்டா. ரசூல்லாங்களை விமர்சிப்பதெல்லாம் பேச்சுரிமை இல்லை, அதெல்லாம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த விளக்கத்துக்கு அது சரியாக வருது அப்படின்ட்டு அதோட மெச் பண்ணி இன்னும் நிறைய இருக்கு. சரியா, அவர் கிறிஸ்டியன் பற்றுள்ளவரான் யார்
புட்டின் உலகத்தில் எல்லா தலைவரும் பற்றுள்ளவங்க தான், ஆட்சியை கொண்டு போகணுமே விளங்கிட்டா, அதெல்லாம் நம்ம சொன்னால் சொல்லுவாங்க. இதில் இந்த வசனங்களை பாருங்கள், சூரா என்ன கவுஃபில் 86, 87, 88 எல்லாம் புட்டின் ரஷ்யா பற்றி